எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. இன்னைக்கு மத்தி மீன் அரை கிலோப்பா. அரை கிலோ மத்தி மீன் க்ளீன் பண்ணி எல்லாம் கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை குழம்பு செய்ய போகிறேன். என்னோடய ஸ்டைலில் மத்தி மீன் குழம்பு செய்ய போகிறேன். தேவையான பொருள் இது 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது தேவையானது புளி கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ 2 வெங்காயத்தை மிக்சியில் போட்டு இது கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுருக்கேன். ரொம்பவே இதுவும் இல்லை, கரெக்டான ஒரு நைஸும் இல்லை, ரொம்ப திக்கும் கிடையாது. அது மீடியமான பதத்துக்கு 2 வெங்காயத்தை அரைச்சி வச்சுருக்கேன். இதில் 3 தக்காளி, இதுவும் ஒரு ரொம்ப நைஸும் இல்லை, ரொம்ப திக்கம் கிடையாது, கரெக்டான பதத்துக்கு 2 தக்காளி இதை அரைச்சி வச்சுருக்கேன். இப்போது தேவையானது கடுகும் வெந்தயம் வச்சுருக்கேன். இப்போ நான் சட்டியில் தான் செய்ய போகிறேன். பாத்திரத்தில் சட்டியில் மத்தி மீன் குழம்பு செஞ்சோம்னா செம்ம ஹைலைட்டாக சூப்பராக டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் இப்போ சட்டி காயுது. இப்போ தேவையானது நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன். ஏன்னா நல்லெண்ணெய் ஊற்றினா குழம்பு நல்லாயிருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை நீ யூஸ் பண்ணிக்கோங்க. அது ஒன்றும் ப்ராப்ளம் ஒன்றும் கிடையாது. நான் நல்லெண்ணெய் இருக்கிறதுனால நல்லெண்ணெய் ஊற்றி நான் செய்வேன் எப்போவுமே. இது கடுகு வெந்தயமும் நம்ம போட்டு தாளித்து கொடுத்துக்கோம். இப்போ தேவையானது மிளகாய்த்தூள் வச்சுருக்கேன், குழம்பு மிளகாய்த்தூள். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் வச்சுருக்கேன். இப்போ மஞ்சத்தூள் நம்ம புளியை கரைச்சி வச்சுருக்கோம். அதில் 1 ஸ்பூனு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ காஷ்மீர் மிளகாய்த்தூள் வச்சுருக்கேன். இப்போ 2 ஸ்பூனு நம்ம புளி இதுலேயே கரைசலில் நம்ம போட்டுக்கலாம். 2 ஸ்பூனு காஷ்மீர் மிளகாய்த்தூள் போட்டுட்டேன். போட்டோன்னா கலர் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அதாச்சா. இப்போ குழம்பு மிளகாய்த்தூள், அது காஷ்மீர் மிளகாய்த்தூள் நம்ம போட்டோம்னா அது கலர் கொடுக்கும். மற்றபடி காரம் அவ்வளோவா இருக்காது. இது குழம்பு மிளகாய்த்தூள். அது தேவையானது எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். நான் 4 ஸ்பூன் போடுறேன். 4 ஸ்பூனு குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுட்டேன். சின்ன ஸ்பூன் தான், 4 ஸ்பூன் போட்டேன். தேவை அரை கிலோ தான் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா மீன். ரொம்பவே காரம்லாம் போட்டால் அது டேஸ்ட் அவ்வளோவா நல்லா இருக்காது. இப்போ நல்லா பொரியுது. கடுகும் வெந்தயமும் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயத்தை நம்ம அதில் போட்டுருவோம். இது நல்லா நல்லா சவந்து வந்தோன்னா அதுக்கப்புறம் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா போட்டு இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ தேவையானது இப்போ உப்பு போட்டுக்கலாம். தேவையானது குழம்புக்கு நான் உப்பு போட்டுக்கிறேன். இதிலே போட்டுக்கிறேன். அது புளி கரைசலில் போட்டிருக்கேன். இதில் என்ன போட்டேன்னா காஷ்மீர் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் போட்டு புளி கரைசலில் வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் இப்போ நல்லா வதங்கணும் ஒன்றும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். அது வதங்கினோன்னா அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு மேஷ் ஆனோன்னும் இதையும் மிக்சியில் ஓட்டியிருக்கோம்ல இதையும் நம்ம போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் புளியை ஊற்றி நல்லா நல்லா வந்தோடனோம் அதுக்கப்புறம் நம்ம மீனை போட்டு நம்ம இறக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கி வரட்டும். இப்போ தக்காளி போட்டுட்டோம்ப்பா. போட்டுட்டு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கி நல்லா வந்துடுச்சு. இப்போ நம்ம தேவையான பொருள்லாம் இப்போ போட்டுக்கலாம். வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன், தக்காளியும் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ கொத்தமல்லி நம்ம இந்த புளி கரைசல்லையே நம்ம போட்டு வச்சிடலாம். இப்போ ரெண்டுமே என்ன பண்ணலாம், இது ரெண்டுமே வெங்காயம் தக்காளியும் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ அந்த பச்சை வாசனை, அந்த பச்சை இதுவெல்லாம் போகணும். அது வரைக்கும் கொஞ்சம் வதங்கிடலாம். சட்டியில் செஞ்சோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். எப்போவுமே மீன் குழம்புலாம் சட்டியில் செய்வோம். மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு,
இந்த மாதிரி செஞ்சோம்னா நல்லா சூப்பராக நல்லாயிருக்கும். இப்போ இது வதங்கட்டும் ஒரு 5 நிமிஷம். அது பச்சை வாடை போகணும். அது நல்லா வதங்கிச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா புளி கரைசல், இல்லை மிளகாத்தூள், மஞ்சத்தூள், காஷ்மீர் மிளகாய்த்தூள் எல்லாமே போட்டு வச்சுருக்குறோம், உப்பெல்லாம். இதை நம்ம ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ இப்போ கழுவுறதுக்கு தேவையானது இப்போ இறா வேறு வாங்கியிருக்கேன். இது டைகர் ஃபிஷ் இறா. இது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. இதை இப்போ நான் க்ளீன் பண்ணோம். இது பையன் என்ன கேட்குறான்னு தெரியாது. தொக்கு வேணாலும் தொக்கு கேட்கலாம், இல்லாத 65 மாதிரி கேட்டாலும் அதுவும் கேட்பானா என்னன்னு தெரியாது. இதில் 2 கிலோ இறா இருக்குது. இது க்ளீன் பண்ணி கழுவணும். அதுக்கப்புறம் மீனும் இருக்குது. இது சீலா மீன். இதை அப்படியே கட் பண்ணி வாங்கி அப்படியே வந்துட்டேன். இது இப்போது கழுவணும். இது ஒரு 2 கிலோ இருக்கும் மீன். இது சீலா இருக்குது. அதுக்கப்புறம் கூட கொஞ்சம் மத்தியும் இருக்குது. எல்லாமே சேர்த்து 2 கிலோ இருக்கும். அதனால் இதையும் இப்போது நம்ம கழுவணும். நான் மத்தி தேவைக்கு மட்டும் நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன் குழம்புக்கு. அதுக்கெல்லாம் இப்போ கழுவி ரெடி பண்ணணும். இப்போ கொஞ்சம் வேலை இருக்குது. இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. மேலே பாருங்கள் எண்ணெய் பதம் வந்துடுச்சு. பாருங்கள் நல்லா சூப்பராக எண்ணெய் பதம் வந்துடுச்சு. நல்லா எண்ணெயோடு இந்த மாதிரி வந்துடும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அது ஒரு மாதிரி பச்சை வார ஸ்மெல்லு வரும். அது மாதிரி வராது. நல்லா டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கரைசலை இதில் ஊற்றி நல்லா கொதிக்கும். அவ்வளோதான். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க குழம்பு. நல்லா இப்போது இது ஒரு 10 நிமிஷம் ஒரு நல்லா கொதித்து நல்லா சுண்டி வந்தோன்னா நம்ம தான் இந்த மீனை போட்டுக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிக்குதுப்பா. எப்படி சலன்னு நல்லா கொதிச்சு நல்லா வந்துச்சு குழம்பு. இப்போ நம்மளுக்கு தேவையான பதத்துக்கு இப்போ நம்ம மீன் சும்மா ஒரே ஒரு போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்ம ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா சாஃப்டானது இது. அதனால் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அதனால் நம்ம டக்குன்னு இந்த குழம்பு ஆஃப் பண்ணிடணும். இல்லைன்னா அப்படியே புண்டு போயிடும். இதுதான் எந்தெந்த மீனுக்கு நம்ம எப்படி மீனுன்றதுனாலே ஒரு 5 நிமிஷம் 7 நிமிஷத்துக்குள்ளேயே வெந்துடும். அது ரொம்பவே வேக வைக்க வேணான்னு நல்லா இருக்காது. அப்புறம் குழம்புல எடுத்து போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா வராது. அவ்வளோதான். இது நல்லா கொதிக்குது. இது சட்டி. இது சட்டியில் திக்கு. அதனால் பாத்திரம்னாலே சட்டு சூடு இறங்கிடும். ஆனால் சட்டினாலே நல்லா திக்கில் சூடு அதிகமாக இருக்கும். ஒரே ஒரு கொதி ஒரு 5 நிமிஷத்தில் கொதி வந்தோன்னா நம்ம ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். இதுக்கு மேலே கொதி வந்த மேலே லேசாக எண்ணெய் ஊற்றினா கூட நல்லா ஷைனிங்காக இருக்கும் குழம்பு. அப்படியே பார்க்குறதுக்கு நல்லா பளபளன்னு நல்ல ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும். அழகாக இருக்கும் குழம்பு. நீ கொச்சோன்னா கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது உங்களுக்கு இந்த ஐடியா சொல்லித்தரேன். இந்த ஹோட்டல்லலாம் ஒரு எண்ணெய் பதத்தில் அப்படி மேலோட்டம் இருக்கும் பாருங்க. அதுதான் இது கொச்சி இது ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி லேசாக இப்படி எண்ணெய் ஊற்றி அப்படியே ஆஃப் பண்ணிவிடுவாங்க. அப்போ அது ஷைனிங்கில் ஒரு எண்ணெயோடு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது கிண்ணத்தில் ஊற்றினோம்னா இப்போ இது கொதிக்கிட்டோம் 5 நிமிஷத்தில் நல்லா. இப்போது நான் ஐயில் தான் வச்சுருக்கேன். இப்போ நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்சோன்னா அவ்வளோதான். ஒரு 5 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணி மூடி போட்டுருவேன். அவ்வளோதான். இப்போ நல்லா கொதி வருது. இது இப்போ நம்ம மூடி போட்டுடலாம். அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இப்போ இந்த சங்கரா சீலா மீனை வாங்கியிருந்தால இப்போ கழுவி அதை ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே கல் மாதிரி இருக்கு பாருங்க. பார்த்து வாங்கணும் மீன் எப்போவுமே. இந்த சீலா மீனுன்றது ஒரு சிலது நல்லா இருக்கும், ஒரு சிலது நல்லாவே இருக்காது. இந்த மாதிரியான ஒரு இப்படி பிடிச்சி பார்த்து மீனை நம்ம வாங்கி இப்படி பிடிச்சி பார்த்து இப்படி அழுத்தணும். அப்போ அழுத்தினோம்னா அப்படியே திக்காக இருக்கணும். நல்லா அப்படியே கல் மாதிரி இருக்கணும். அப்படியே கொலன்னு இருந்தால் நம்ம கட் பண்ணோம்னா அந்த சதையெல்லாம் அப்படியே பிஞ்சு மேலோட்டத்தில் வந்துடும். அந்த மாதிரி வரக்கூடாது. இந்த மாதிரியான மீன் இது கூட நான் ஒரு 4-5 மீன் மத்தி இது வறுத்தோம்னா மசாலா போட்டு வறுத்தோம்னா சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கழுவி ரெடி பண்ணிட்டேன். இப்போ தேவையான பொருள் இது. இப்போ நம்ம மசாலா போடலாம். குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், காஷ்மீர் மிளகாய்த்தூள், உப்பு. அவ்வளோதான்.
வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் லெமன் வேணாலும் லெமன் பிழிஞ்சிக்கலாம். ஒரு 2-3 நாளைக்கு ஃப்ரீசரில் வச்சு நம்ம அப்பப்போ வறுக்கணுன்னா நீ லெமன் கூட பிழிஞ்சிக்கலாம். இது ஃப்ரெஷ்ஷான மீனுனால நான் லெமன்லாம் எதுவுமே பிழியல. நீங்கள் இந்த மசாலாவே போதும். இதுவே வறுத்தோம்னா சூப்பராக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் போட்டு கலந்துக்கலாம். இப்போ கலந்து இப்போ நான் இதை பரட்டி இதை நான் இப்போ வச்சுருவேன். அவ்வளோதான். இப்போ தேவைக்கு மட்டும் அதை வறுத்துக்கலாம். இதுவும் மசாலா போட்டு இப்போ வச்சுட்டேன். இன்னும் இறா நான் கழுவலை, அப்படியே தான் இருக்குது. ஆனால் ஒன்று ஒன்றா பண்ணணும். ஏன்னா எல்லாமே ஒரே நேரம் பண்ணோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எவ்வளோ பெரிய இறா பாருங்கள். இது டைகர் இறா. இது கொஞ்சம் காஸ்ட்லி. இது ரேட் ரொம்ப அதிகம். இது எப்படி இருக்கு பாருங்க. இதுவும் நல்ல சூப்பரான ஃப்ரெஷ். இது ஃப்ரெஷ்ஷு. ஒரு சிந்தார்பேட்டில் அந்த பெரிய பெரிய ஸ்டோருங்க இருக்கும். மார்க்கெட்டில் கிடைக்காது, ஸ்டோர் இருக்கும். அது சின்ன சின்ன ஸ்டோரு. அதில் நீங்கள் அந்த நண்டு கல் நண்டு, பெரிய நண்டு எல்லாம் வாங்கினோம்னா அங்கே தான் இது கிடைக்கும். மற்ற நார்மல் மீன் சிந்தார்பேட் மார்க்கெட்டிலே கிடைக்கும். அது பக்கத்தில் ஸ்டோருங்க இருக்கும். அதில் இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்ம இது மாதிரி பெருசு வாங்கினோம்னா ஸ்டோரில் தான் வாங்கணும். எவ்வளோ நீட்டாக எவ்வளோ பெருசாக எப்படி இருக்குது பாருங்கள். இதுதான் டைகர் இறா. அது ரேட் அதிகம். ஆனால் டேஸ்ட் 1 சாப்பிட்டு 2 சாப்பிட்டாலே அவ்வளோ ஹைலைட்டாக இருக்கும். ஒரு சாப்பாட்டுக்கு 2 இறா வறுத்தோ தொக்குலி வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ திருப்தியாக நிறைவாக இருக்கும். குட்டி குட்டி இறா அந்த டேஸ்ட் வராது. இது நல்லா இருக்கும் டேஸ்ட். இது வச்சுருக்கேன். இன்னும் க்ளீன் பண்ணல. அதை க்ளீன் பண்ணோம். இப்போது குழம்பு நல்லா கொதிச்சு நல்லா வந்துடுச்சுப்பேன். 5 நிமிஷம்தான், அவ்வளோதான். ஆஃப் பண்ணிடணும். எவ்வளோ அழகாக மீன் வந்துச்சு பாருங்க. நான் கரண்டியே இன்னும் போடலை. நல்லா மேலே நல்ல எண்ணெய் பதத்தில் கரெக்டான பதத்தில் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ அழகாக மேலே வந்துச்சு பாருங்க. இது சட்டி ஹீட்லேயே நல்லா அழகாக நிதானமாக வெந்து அழகாக சூப்பராக ஆகிடும். 5 நிமிஷம் தான். இதுதான் நீங்கள் ஃபாலோ பண்ணோம். நீங்கள் விட்டுட்டிங்கன்னா குழம்புல அப்புறமா அந்த மீன் தென்படாது. குழஞ்சி இருக்கும், புண்டு அந்த மாதிரி இருக்கும். அதனால் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ நல்லா அழகாக மேலே நல்லா அழகாக வந்துச்சு பாருங்க. அவ்வளோதான். சட்டியில் மத்தி மீன் குழம்பு இது ரெடி. இது வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்கள் செய்யுங்க. தேங்காய் வேணாலும் தேங்காய் போட்டுக்கலாம் நீங்கள். அது உங்களோட விருப்பம். அது ஏன்னா 2 நாள் இன்றைக்கும் நாளைக்கும் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். தேங்காயெல்லாம் போட்டோம்னா ஒரு மாதிரி இருக்கும். அதனால் அது தேங்காய் போட்டால் நம்ம குழம்பு சூடு பண்ணி சாப்பிட வேண்டியது வரும். அது சூடு பண்ணோம்னா அந்த டேஸ்ட்டு போயிடும். இதை அப்படியே வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக, அவ்வளோ டேஸ்ட்டு, அவ்வளோ பிரமாதமாக, அவ்வளோ நல்லா இருக்கும். இது இப்போ மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதில் என்ன போட்டேன், எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இது காஷ்மீர் மிளகாய் போட்டேன், குழம்பு மிளகாய் தூள் போட்டேன், மஞ்சள் தூள் போட்டேன், உப்பு போட்டேன், அவ்வளோதான். இது நீங்கள் தேவைக்கு நீங்கள் என்ன போட்டுக்கிறீங்களோ போட்டுக்கணும். இது எதுவுமே வேணாம். இதே நம்ம போட்டு வறுத்தோம்னா அவ்வளோ சூப்பராக அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ மீனுக்கு மசாலா போட்டு இதுவும் வச்சுட்டேன். இப்போ குழம்பு ஆஃப் பண்ண போகிறேன். நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறாதீங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.